Hi hello friends, welcome to Picmay University YouTube channel. நான் உங்க டாக்டர் கௌஷிக் பேசுறேங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜார்ஜியால MBBS படிக்கலாமா வேணாமா, அங்க MBBS படிச்சா இங்க இந்தியால வேலிடா இருக்குமா இருக்காதா, அண்ட் ஜார்ஜியால MBBS படிச்சோம்னா அங்க லோக்கல் டாக்டரா பிராக்டிஸ் பண்றதுக்கு எதுவும் எக்ஸாம் இருக்குமா, அப்படியே எக்ஸாம் இருந்தாலும் அது என்ன லாங்குவேஜ்ல இருக்கும், அண்ட் NMCயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய டவுட்ஸ் இருக்கும். அண்ட் ஜார்ஜியால MBBS படிச்சா வேலிடா இருக்காதுன்னு சொல்லி ஒன் செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ல நீங்க இருப்பீங்க. ஸோ அதை பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவா தாங்க இது இருக்க போகுது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட ஓன் ஒப்பீனியனோ இல்லை நான் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்ச விஷயமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது கிடையாதுங்க. இப்போ சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜார்ஜியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலியமா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண ஒரு கெசட்டை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களில் இருக்கிற நிறைய டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன் எல்லாமே கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும்னு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜார்ஜியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ண கெசட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் MD of schools and universities in Georgia are accredited and authorized by National Center for Educational Quality Enhancement, which is internationally recognized as accredited agency by World Federation of Medical Education. ஸோ இந்த பாயிண்ட் மூலமா அவங்க என்ன கிளாரிஃபை பண்றாங்கன்னா, நீங்க ஜார்ஜியால MBBS படிக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா எங்க போனாலும் உங்களுக்கு அத்தரைஸ்டா தான் இருக்கும். ஸோ வேர்ல்டு வைட்ல எந்த ஒரு கண்ட்ரிஸ்க்கு போனாலுமே நீங்க ஒரு டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணலான்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, this international accreditation ensures that all MD diplomas of graduates issued in Georgia are recognized by worldwide, resulting in permanently increasing number of foreign students. இந்த செகண்ட் பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஜார்ஜியால அக்ரிடேஷன் இருக்கிறதுனால இன்டர்நேஷனலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க படிக்கிறாங்க அண்ட் நிறைய செட்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்கிறாங்கன்றத செகண்ட் பாயிண்ட்ல அவங்க கிளாரிஃபை பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, the duration of undergraduate MD programs in Georgia equal to MBBS qualification in India and UK is 6 years, including internship during the 6th graduating year. ஸோ இந்த பாயிண்ட் மூலியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜார்ஜியால MBBS படிக்கிறது பார்த்தீங்கன்னா 6 வருஷம் இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போட, அதாவது 5 years கோர்ஸ் பிளஸ் 1 year இன்டர்ன்ஷிப்ன்றத அந்த கவர்மெண்டே அஃபிஷியலாகவே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. அண்ட் உங்கள இருந்த ஒரு பெரிய டவுட்டுமே இதுதான். அண்ட் நிறைய செட் ஆஃப் ஏஜென்சிஸ் அண்ட் சம் பீப்புள்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜார்ஜியால 6 வருஷம் நீங்க MBBS பண்ணணும் ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு சொல்லி ஒன் செட் ஆஃப் பீப்புள் சொன்னாங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா, நீங்க 6 வருஷம் கோர்ஸ் பண்ணணும் ப்ளஸ் ஒரு 3 year ரெசிடென்சி பண்ணணும்லாம் நிறைய நியூஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. பட் இப்போ அந்த கண்ட்ரியோட கவர்மெண்டே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் கெசட் ரிலீஸ் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டாங்கன்னு நம்புறேன். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு த லா ஆஃப் ஜார்ஜியா ஆன் மெடிக்கல் பிராக்டிஸ், graduates of MD program have the right to be employed as a junior doctor position that may be occupied by a MD graduate from a accredited higher medical institution who shall perform the duties of a doctor according to the instructions. There are no additional exams required for a MD program graduates. According to the Article 14 of the same law, it is authorized to fulfill the duties of doctor and it is fully equals to MBBS qualification in India. ஸோ இந்த பாயிண்ட் மூலியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்கார்டிங் டு ஜார்ஜியன் லா ஆர்டிகல் 14 படி நீங்க அங்க ஜார்ஜியால MBBS படிச்சிருந்தீங்கன்னா அங்க நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது அண்ட் எந்த ஒரு லைசன்ஸ் எக்ஸாமும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுன்றத அந்த கண்ட்ரியோட கவர்மெண்டே கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி நீங்க டாக்டர் படிச்சுட்டு போய் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ சேம் லைக் அதே மாதிரி தான் நீங்க ஜார்ஜியால MBBS படிச்சீங்கன்னா அங்கேயே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த கண்ட்ரியோட கவர்மெண்டே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருக்க பாயிண்ட்ஸ் படி பார்த்தோம்னா ஜார்ஜியால நம்ம MBBS பண்றது NMCயோட கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. லைக் 5 years + 1 year கோர்ஸ் டியூரேஷனாக இருக்கட்டும் அண்ட் அங்கே நம்ம லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. அண்ட் NMCயோட எல்லா கைட்லைன்ஸுமே அவங்களே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத ஒரு கெசட் மூலியமா அந்த கண்ட்ரியோட கவர்மெண்டே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டைப்ல இருக்க ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே டிகிரேட் பண்ணி சொல்லதாங்க செய்கிறாங்க. லைக் நீங்கள் அங்கே MBBS படிச்சிங்கன்னா NMCயோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, அங்கே கோர்ஸ் டியூரேஷன் அதிகமாக இருக்கும், நீங்கள் அங்கே படிச்சிங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, லைசன்ஸ் எக்ஸாம் நம்ம தனியாக எழுதணும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, உங்களுக்கு கெடாவஸ் கிடைக்காது, அப்படி இப்படின்னு நிறைய டிகிரேட் பண்ண தான் செய்கிறாங்க. பட் இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்லல. ஜார்ஜியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலியமா ஒரு கெசட் ரிலீஸ் பண்ணி நம்மளோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மூலியமா உங்களில் நிறைய பேருக்கு இருக்க ஒரு மேஜர் டவுட்ஸ் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு அட்மிஷன் பற்றியோ இல்லை இந்த காலேஜ் பற்றியோ இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.